கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 95 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அலுவலக கட்டடம் திறப்பு விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நாகோஜனஹள்ளி பேரூராட்சி அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பித்தார். மேலும் நாகரசம்பட்டி மற்றும் வேலம்பட்டி கிராமத்தில் புதியதாக 11 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பயணியர் கூடத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாகரசம்பட்டி பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை மற்றும் கட்சி பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். மத்தூரில் நேரடி ராக்கி கொள்முதல் நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூரில் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான நேரடி ராக்கி கொள்முதல் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இதனை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திறந்து வைத்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் பெறப்படும் ராக்கி குவிண்டால் ஒன்றுக்கு 4886 ரூபாய் என்னும் விலையை அரசு நிர்ணயித்துள்ளது. எனவே விவசாய பெருமக்கள் தங்கள் விளைநிலத்தில் விளைந்த ராக்கியை நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்று அரசு நிர்ணயம் செய்த தொகையினை வங்கி பண பரிவர்த்தனை மூலமாக பெற்று பயனடையுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.